ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ப்ரெட் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். ப்ரெட் ஸ்லைசஸ் சைடில் கட் பண்ணிவிடுங்க. அந்த சைடெலாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைசஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம பால் காய வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பால் இல்லை, சுட தண்ணி எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. அதை ஊற வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். சர்க்கரை பாகு. அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். பால் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம சுகர் சிரப் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஊற வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. அதில் கிராக் இல்லாமல் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சிக்கோங்க உருண்டைகளாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கோங்க. தீ மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாமுன் கரெக்டாக உள்ளே வெளியெல்லாம் கரெக்டாக வேகும். அப்படி இல்லைன்னா வெளியே மட்டும்தான் வேகும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஊற விட்ருங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.